அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்று பிரித்து வைத்தல் என்பதை குறித்து தியானிப்போம். நான்சி வளர்ந்து வரும்போது அவளுடைய பெற்றோர் மற்ற பெற்றோர்கள் மாதிரி அல்லாமல் அவளுடைய குடும்பத்திற்கு வித்தியாசமான காரியங்களை முடிவெடுப்பார்களாம். அப்போது நான்சியும் அவர்களுடன் உடன் பிறந்தவர்களும் சொல்வார்களாம், "ஆம், ஆனால் மற்றவர்கள் எல்லாரும் அப்படி செய்கிறார்கள்" என்று சொல்லி எதிர்ப்பு தெரிவிப்பார்களாம். அப்போது நான்சியின் பெற்றோர் எப்போதும் ஒரே மாதிரியான பதிலை அளிப்பார்களாம். "நீங்கள் மற்ற எல்லாருக்கும் சொந்தமானவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள்" என்று சொல்லுவார்களாம். அதனால் ஆரம்பத்தில் இருந்தே நான்சி பிரித்து வைத்தால் என்பது என்ன என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டார்களாம். பரிசுத்தம் என்ற வார்த்தையின் அர்த்தமும் அதுதான். பிரித்து வைத்தல், தனித்துவமாக இருத்தல் அல்லது வித்தியாசமாக இருத்தல். இதற்கான உதாரணங்களை பழைய ஏற்பாடு முழுவதும் நாம் பார்க்கலாம். உதாரணமாக, வாரத்தின் ஒரு நாள் பரிசுத்த ஓய்வு நாளாக பிரித்து வைக்கப்பட்டது. வருமானத்தின் முதல் பகுதி பரிசுத்த தசம பாகமாக பிரித்து வைக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் தேவன் ஒரு விசுவாசிகளின் குழுவை பரிசுத்த ஜனங்களாக பிரித்து வைத்தார். அதுதான் ஆலயம். அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், வெளியே அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம் என்பதுதான். பிரித்து வைத்தல் என்பது ஒரு தண்டனை கிடையாது. அது தேவனுடன் ஒரு நெருக்கமான உறவில் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு. அதனால் இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள், பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுக்கு என்று பிரித்து வைக்கப்பட்டவர்கள். என்ன ஒரு பாக்கியம் அல்லவா? ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை பாவத்திலிருந்து பிரித்தெடுத்து உமக்கு சொந்தமாக்கினீர் ஐயா, அதற்காக நன்றி. நாங்கள் உமக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஐயா. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி. இது 10th January 2023 நான்சி டீமாஸ் வாகமூத்தின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.